ஆண்டுடைய சமூகத்துல இன்றைக்கு விடுதலையாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம்ம சபையின் மேல கர்த்தர் ஒரு கீழ் காற்றை அவர் வீச பண்ணுகிறார். நம்மை துரத்தி கொண்டிருந்த தரித்திரம் அது அமிழ்ந்து போக போகிறது. நம்மை துரத்தி கொண்டிருக்கிற கடன் பாரங்கள் அது ஈயம் போல உருகி போகிறது. வாதைகள் அணுக போகிறது இல்லை, அவைகளை கர்த்தர் ஒரு ஈயத்தை போல கர்த்தர் உருக பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லு. மும்பரமாய் எழும்பிக் கொண்டிருக்கிற கொந்தளிப்புகள் நோவாவையும் நோவாவின் குடும்பத்தையும் பாதுகாக்கத்தக்கதாய் ஜலம் அமிழ்ந்து போகும்படி கர்த்தர் ஒரு காற்றை வீச பண்ணினார். நம்மை அழிக்க நினைக்கிற அழிவுகள் அமிழ்ந்து போகத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னம் என்கிற காற்று அது வீச போகிறது. இயேசுவின் நாமத்தினால் அது எல்லாவற்றையும் அவிழ்த்து போடும், எல்லாம் அமிழ்ந்து போகும். இயேசுவின் நாமத்தில் பலவீனங்கள் மாறுகிறது. கர்த்தருடைய காற்று பலவீனங்களை அமிழ்ந்து போகிறது. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் காற்றை தம்முடைய பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். இதுவரைக்கும் அந்த காற்றை அவர் சேமித்து வைத்தது நமக்காக மட்டுமே. நமக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறவர்களை அமிழ்ந்து போகத்தக்கதாக அந்த சேமிப்பு கிடங்களிலிருந்து தன்னுடைய காற்றை அவர் வீச பண்ணுகிறார். ஓ சக்காரா காலா தியந்தர மனக யந்தராதனி. ஹல்லேலூயா. அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். இன்றைக்கு என்ன வார்த்தையை கர்த்தர் சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்ற போகிறார். அது நிச்சயம் நடக்கும், அது நிச்சயம் நடக்கும், அது நடந்தே தீரும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க என் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அது நிறைவேற போகிறது என்கிறவர்கள் கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. அவைகள் உங்களிலே நிறைவேறட்டும், உங்களிலே நிறைவேறட்டும், நம்முடைய குடும்பத்தில் நிறைவேறட்டும், நம்முடைய பிள்ளைகளிலே நிறைவேறட்டும். நன்றியப்பா ஏசப்பா, உமக்கு நன்றி. மேல பரிசுத்த ஆவியானவர் எனக்காக பேசி இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எதிராய் வீசிக்கொண்டிருந்த காற்றை அடக்கி அவைகளை அதட்டி என் தேவன் எனக்கு சாதகமான கீழ்காற்றை வீச பண்ண போகிறார் என்கிற விசுவாசத்தை உடையவங்க அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நம்முடைய வார்த்தைகள் என்னிலே நிறைவேறட்டும், என் குடும்பத்தில் நிறைவேறட்டும், என் பிள்ளைகளிலே நிறைவேறட்டும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகழிடமே, தினம் என்னை காக்கும் புகழிடமே, தினம் என்னை தாங்கும் புகழிடமே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன், ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, தினம் தாங்கிடும் நங்கூரமே. குடும்பத்தை தாங்கக்கூடிய நங்கூரம் நீங்க தான்ப்பா, இது வரைக்கும் தாங்கி நடந்து வர்றீங்கப்பா. ஆட்கொண்ட தெய்வம்
பெறுகின்றேன், இன்னும் அமைதி பெறுகின்றேன், இன்னும் அமைதி பெறுகின்றேன். நமக்கு ஒருவேளை எவ்வளவு நாட்களாய் எதிர்காற்று வீசிக்கொண்டிருந்திருக்கலாம், அல்லது புயல் காற்று வீசிக்கொண்டிருக்கலாம். எதற்கு எனக்கு விரோதமா இப்படியெல்லாம் எனக்கு எதிரான சூழ்நிலைகள் எனக்கு எதிராய் புயலை போல எழும்பி வருகிறது, காற்றை போல எனக்கு விரோதமாய் அடித்து கொண்டிருக்கிறது, என்னதான் என்னை சுற்றிலும் நடக்குதுன்னு தெரியாம ஒருவேளை நீங்க தத்தளித்து கொண்டிருந்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இந்த காற்று இவ்வளவு நாளாய் உனக்கு விரோதமாய் வீசிக்கொண்டிருந்தது, இனி அவர் சொல்றாரு அவருடைய பண்டக சாலையிலிருந்து ஒரு காற்றை வீச பண்ண போகிறாரா. அந்த காற்று என்ன தெரியுமா? உனக்கு விரோதமாய் எழும்பி கொண்டிருந்த அந்த செலமாகிய கொந்தளிப்பை ஆண்டவரால் அனுப்பப்படுகிற அந்த காற்று அதை அமிழ பண்ண போகிறது. அது அமிழ்ந்து போகும், அமிழ்ந்து போகும், அமிழ்ந்து போகும். அந்த காற்று வீசினதே நோவாவையும் நோவாவின் குடும்பத்தையும் பாதுகாப்பதற்காகத்தான். நோவாவுக்கு என்று கர்த்தர் ஒரு காற்றை வீச பண்ணுவாரானால் அவரை நோக்கி வந்திருக்கிற தேவ ஜனமாகிய நமக்கு சாதகமாய் ஒரு கீழ்காற்றை அவர் வீச பண்ணுவார். இனி நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் நடக்க போகிறது. சரணத்தை மாத்திரம் பாடி முடிக்கலாம். எதிர்காற்று வீச எதிர் போரும் பேச என்னை காக்கும் புகழிடமே, எதிர்காற்று வீச எதிர் போரும் பேச என்னை காக்கும் புகழிடமே, இன்னும் என்னை காக்கும் புகழிடமே, இன்னும் என்னை காக்கும் புகழிடமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன். இருதயம் ஆறுதல் அடையட்டும். எல்லா அங்கலாய்ப்புகளும் நீங்கி எல்லா கேள்விகளும் நீங்கி நம்முடைய இதயம் அமைதியான நிலைமையில் தேவ பிரசனத்தை உணர்ந்து அது அமைதி அடையட்டும். அவர்தான் நம்முடைய நங்கூரம். அமைதி பெறுகின்றேன், இன்னும் அமைதி பெறுகின்றேன், இன்னும் அமைதி பெறுகின்றேன். இதுவரைக்கும் இல்லாத ஒரு அமைதி, இதுவரைக்கும் இல்லாத ஒரு சமாதானம் இந்த ஜெப நேரத்திலிருந்து உங்கள் இருதயங்களை ஆள கடவது, உங்கள் குடும்பங்களிலே தங்கியிருப்பதாக, உங்கள் இருதயங்களை நிரந்தரமாய் தங்கியிருப்பதாக. வீசிக்கொண்டிருந்த காற்று எதிராக இருந்திருக்கலாம், இந்த நாளிலிருந்து அந்த காற்று உங்களுக்கு சாதகமாய் வீசட்டும், சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாய் மாறட்டும். கர்த்தர் இந்த நாளில் அதை செய்து முடிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.